கடல் அடிக்கிறாப்பா இந்த கேஸுகளை எனக்கு. தம்பி உள்ளுக்கு வாங்கோ, உள்ளுக்கு வாங்கோ. வணக்கம் சார். வா தம்பி, இரு தம்பி. என்ன பிரச்சனை? இது இந்த உப்ரா வந்து சார் கொண்டு அப்படியே வச்சிருப்பார். 5 நிமிஷம் வேற இடக்கு முடிச்சு போட்டுவார். 4 சர்டிபிகேட், 5 கேஸு. சரியோ, எல்லாம் என்னட்டு தான் இருக்குது. நான் அவங்க பாவம் மட்டும் செய்து கொடுக்குறேன். ஒரு 5 நிமிஷம் இருந்துவோம். நான் போகணும் சார். அப்ப நானும் இஞ்சியே விளக்க போறேன். நானும் போறதானே. சரி, ஓகே. நான் வேலை வந்து வந்தேன் சார். கேட்டேன். வேலை கொண்டு அடிச்சா சும்மா ப்ரூவ் இருக்கப்படாடா இங்க வந்து. இங்க ப்ரூவ் இருக்கப்படாது. எங்களுக்கு எவ்வளவு புத்தாத்தை படிச்சு போட்டு நாங்கள் நின்று இதுல மினக்கிட்டு இருந்து வேற எது ஒன்று இருக்கிறோம். வந்து ப்ரூவ் இருக்கப்படாது. அமைதியா இருந்தா தான் எல்லா அறிவனும் முடியும். சரி, ஓகே. சரி சரி சொல்லு. நீ சாவம் போட்டு போனாலும் போடுவேன். என்ன பிரச்சனை உனக்கு? இந்த உப்ரால இந்த ரெக்கமெண்ட் வந்தேன் சார். நான் இப்போ எடுக்கேன்னு போதும். அப்போ அவங்க சார் ஆக்சுவலி தான் வந்திருக்கோம். அப்போல்லாம் இப்போ நான் வேலைக்கு அடிச்சாலும் அவசரத்தை ஓடிட்டேன். அப்போ இப்போ எடுத்து பார்த்தேன். பின்னுக்கு அந்த ரிஜெக்ட் பண்ணி கொண்டு அந்த ஒரு குத்துமதி ஒரு அண்ணன் வாழ்ச்சேன். அப்ப அதான் டேட்டும் முடிஞ்சோன்னு சொன்னா கொண்டு வந்தாங்க. அவசரமா வேலை குத்து மதிப்புல பாக்குறதுக்கு இது என்னடாப்பா? பின்னுக்கு எழுதி இருக்குமா? அந்த இதுல எழுதி இருக்குமா? இது என்ன? இது உறுதிகள் இல்லாம உறுதிகள் மற்றது அங்க ஊர் காணி இதெல்லாம் கொண்டு இதை கொண்டு அதே கொடுத்தேன். நான் வெளிநாட்டுக்கு வந்தது வீடு வித்தா வந்தான்னு சொல்லி காட்டுறது. அதே என்ன உறுதியா கொண்டு நீங்க வீடு வித்தா வந்தா வீடு வித்து இங்க வீடு பண்ண போறீங்க? எப்படி எப்படி ஒரு கோதாரியும் தெரியாது பார். இப்ப இந்த கேஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணி போட்டு சென்னை வாசிக்கையில பாப்போம். உங்க பேர் என்ன தம்பி? அகிலன். அகிலன் அகிலன் மேலான்னு எழுதுற. அது கூட தெரியாது எங்களுக்கு. இல்ல இந்த அகிலன் அட்ரஸ்ல போட்டு எழுதிக்கணும். அதே கிடையாது. சரியா பேட்டர்? ஓ இதான் சரி. டேய் இந்த கோலத்துல போனானடாப்பா. அங்கே அங்கே அகதி என்று சொல்றது ஒன்றுக்கு வழி இல்லாம வந்தேன்னு போன மாதிரி ஒரு இருந்தா தான் நீங்க இந்த பாருங்க அடிடாஸ் பேக்குகளும் உதயடா பேக்குகளும் கொண்டு போனா அவங்க யோசிப்பாங்கடா. இது இந்த பேக்குள்ள போற வேலை தான். இப்போ கொஞ்சம் வரக்க ஸ்டைலா வந்து ரோட்ல யாரை பாக்குறது என்ன விசா கிடைக்கல. ஆனா ஸ்டைலோ கூட இல்லை. பாப்போம் பாரு உன்ன கேஸ் என்னன்னு பாப்போம். மோசுவா மிஸ்ஸு சரிங்க மிச்சம் என்ன சார்? மிச்சத்தை வாசிக்கல. அடே அவளான் தாண்டா எனக்கு தெரியும். முதல் நான் விளங்கினதை வாச்சு பிறகுதான் கண்ணாடியும் போட விஜயகாரம் போலாம் கிடக்கு. இது விளங்கி நீங்க என்ன போற? எனக்கு படிக்கணும் உனக்கு படிக்கணும். நான் படிச்சா உனக்கு விளங்குதோ? இந்தா நீ கேச கொண்டு போற யார்ட்டு உங்களோட எனக்கு வேற உங்களை கடவுள் ஒன்னைத்தான் கொண்டு அப்ப பொறுமையா இருப்போம் மேடாப்பா. இது வடிவா பார்த்து என்னன்னு நான் சொன்னவன் இல்ல சார். என்னண்டா இப்பதான் எனக்கு அந்த போலீஸ்ல சார் நான் முதல் போகும்போது வந்தோடனே எனக்கு வந்தோடனே தெரியாது சார். அப்ப நான் என்ன செய்யறேன்டா தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொன்னதான் நாங்க படிச்சு இந்த கேஸ் எல்லாம் அப்படிலாம் செய்து கொடுக்குறோம். அந்த 30,000 சார் அந்த போயிடவிடான்றது காசு தான் விடாங்க. அடே தம்பிய சொல்றதை கேளுங்கடாப்பா. எங்கள்கிட்ட வாங்கடாப்பா. அங்க நீங்க கொண்டா காசை கொடுக்காம இங்க பாருங்கோ. நான் இதை என்னத்துக்கு திறந்து வச்சிருக்கேன். புடிடும் பின்ன புடிய 6 மணிக்கு வந்தா போட்டுறது. நாங்களும் 12 மணிக்கு தானே வருவோம். எங்களுக்கு விடுவா இல்லை. 24 மணித்தியாலும் உங்களை தானே எழுதி கொண்டிருக்கோம். இப்ப உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? திருப்பி ரியப்பிள் எழுத போறீங்க. எல்லாம் பெருசா இருக்கும் சார். நான் அங்க ஊர்ல இருந்து பிரச்சனை இந்த கொஞ்சம் பெருசா எடுத்து இந்தியா போயிட்டு வரணும் சார். அப்ப அதுக்கு நான் அவசரமா இருக்கா இது எப்படி? இது இல்லையடா டேய். இந்த இதுல என்ன கோதாரி கிடக்கண்டு அவனு உனக்கு தெரிவான் காட். இதுல என்ன கிடக்கண்டது என்னன்னு உதாரணா படுது. எந்த பிசர் எடுத்த எந்த பைத்தியக்காரன் கதைக்காத நீ கதைக்க கூடாதா? கொஞ்சம் போறடப்பா கொஞ்சம் கதைக்காத. இந்த கேஸ்ல ஒன்றும் இல்லை. என்ன அது நடக்க இது நடக்க இந்த கேஸ கொண்டு போனாடாப்பா அங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கடாப்பா. அவங்க தான் இருக்காங்க. அவங்க ரிஜெக்ட் போட்டு கொண்டு போங்க. அதுலயே ஒன்றும் இல்லை. கேஸ் எழுதுனதுல ஒன்றும் இல்லையாடாப்பா. கொஞ்சம் கதைக்க கூடாதுடா. கதைக்க கூடாது. கேஸில எழுத வைக்கலடாப்பா. உங்களோட விஷயத்தை பக்குவமா கொடுத்தா தாண்டா அவன் பரிந்துரைச்சு பார்த்து உங்களுக்கு தெரியும். கேசரி 1 மில்லியன் எந்த ஆர்டிட கொண்டு எழுதுங்க. இங்க வந்திருக்காங்க எழுதுனது சார். அங்கால குளச்சல் கேட்கப்படா என்னோட. நாங்கள் மினக்கடிச்ச வேற இருக்கிறோம். யாரையும் கொண்டு கொடுத்துட்டு இங்க வரது ரிஜெக்ட் எழுதுறதுக்கு.
இதெல்லாம் சரி வராது, கொண்டு வந்து நான் என்ன இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் சரி வராது. கொண்டு வந்து நான் கொஞ்சம் பொருள். சரி, இப்ப நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, என்ன சொல்ல போற? இது சார் கேஸ் வந்து சார், கேஸ் வந்து இது இங்க சார் உங்களுக்கு தான் சார் எழுதினான் சார். நீங்க என்ன எழுதுனீங்க? உங்களுக்கு தான் எழுதினான் சார். அப்ப பின்னால விஷயம் இருக்கு மேடம். நீங்க எழுதுனேன்னு சொல்லாதீங்கடா. நம்ம ரெய்னிக்கு கண்ணாடியாடா உங்களை விழுந்து போச்சு. எடு கண்ணாடியை இங்க ஊத்தி போட. அப்ப நீ இப்ப உங்கள கண்ணாடி இறக்கும். சரி 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 இங்க வா. அங்க கால் இதுல கால் போடுங்க சார் கண்ணாடி. கண்ணாடி கண்ணு பாத்தியா கண்ணாடியை போட்டுக்கொண்டே கண்ணாடியை தேடுறேன்டா. யோசிச்சு பாரு, நீங்க எங்களை டென்ஷன் ஆக்கி போடுகிறடா, டென்ஷன் ஆக்கி போடுகிறடா. நாங்க சார் டென்ஷன் ஆகிருக்கோம் சார். நீ முதலே சொல்லிருக்கணும், நான் தான் எழுதினேன். இங்க பின்னுக்கு தான் விஷயம் கிடையாது. நான் முதலே எங்களுக்கு வச்சு உங்களுக்கு நீங்க கதைக்க போறீங்க இல்ல, எங்களை நீங்க கதைச்சு கொண்டிருக்கீங்க. நான் எழுதினான்னு கேட்டாலும் அப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கு மேடம். ஐயா பின்னு கிடையாது விஷயம். ஓகே பாரு பாரு, யாரு டெலிபோன் அடிக்கலாம் கொஞ்சம். ஹலோ 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 ஹலோ, சொல்லுங்க தம்பி சொல்லுங்க. என்ன அவனுக்கு நீங்க கேஸ் எழுதிங்க, அந்த 2 பேருக்கும் அது 2 பேருக்கும் ரிஜெக்ட் பண்ணி போட்டுது. வரும் வரும், அவனுக்கு கண்டாப்ப நான் எத்தனை ஆயிரம் பேருக்கு கேஸ் எழுதி போட்டேன். 2 பேருக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தானே. ஓ அது என்ன நீ என்ன கேஸ் எழுதுறீங்க, என்ன தச்சுக்கிறா நீங்க? தம்பி சொல்லுங்க. அப்ப என்ன மாதிரி அக்செப்ட் பண்ணிடுதா? நீங்க என்ன நான் ஏதோ வைக்கிறேன், நீங்க ஏதோ வச்சு நிக்கிறேன். சரி வேற நான் ஏதோ வைக்கிறேன், நீங்க ஏதோ வச்சு நிக்கிறேன். 2 பேருக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க நாளைக்கு வருவேன் அந்த காசை தான் கேஸ் எழுதி காசை. சரி 2 பேருக்கும் அக்செப்ட் பண்ணியாச்சோ? 2 பேருக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணியாச்சு நிக்கிறேன். சரி அப்ப நீ நாளைக்கு வா தம்பி, நாளைக்கு வா. சரியோ காசை தான் நாளைக்கு வா தம்பி. நான் அது 2 எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ பொக்கி ஒண்ணும் பண்ண வேண்டாம், எனக்கு கதை ஒண்ணுமா தம்பி. எந்த கடமையை செய்யறேன், நான் எழுதுறேன், உங்களுக்கு கார்டு கிடைச்சிருக்கு. உனக்கு என்ன லூஸ்? நானே வச்சு நான் சொல்றேன் தம்பி, எனக்கு ஐயோ எனக்கு ஒண்ணும் பண்ணாம் தம்பி. நீங்கள் சந்தோஷமா இருந்தா நான் காணும். சரியோ? நாளைக்கு நான் மாமா குடிக்கிட்டு வரேன், நேரம் வந்து சந்திப்பேன். சரியோ? அவ்வளவுதான், பை போனேன். 2 பேருக்கு விசா நான் எழுதிக்கிறப்ப 2 பேருக்கு அக்செப்ட் பண்ணியாச்சாம்டா. ஒப்ராவிலே அக்செப்ட் பண்ணியாச்சான். அடே 2 பேருக்கு அக்செப்ட் பண்ணா ஒரு ஆளுக்கு 2 கொண்டடாப்பா. 2 கொண்டா நான் 3000 சரி இப்ப என்னன்னு கேட்டால், இப்ப உண்ட கேஸ்டாப்பா. இங்க பாரு, நான் அவையப்படாங்க என்ன டென்ஷன் ஆக்காதீங்க கூட. டென்ஷன் எனக்கு கண்ணு பேரடாங்க. இங்க பாரு, உனக்கு வந்து படிவாக்கள் இந்த சட்டத்தின்படி எல்லா புருஷும் ஓகே. நீ கொடுத்த புருஷு எல்லாம், நீ கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் சரி. ஆனால் உனக்கு வந்து ஏதோ குறைபாடு இருக்கு. எனக்கு நல்லதான என்னன்னு நான் சமாளிக்கிறேன். அடே நான் சொல்றேன், இப்ப உனக்கு வந்துடாப்பா ஒப்ராவில 27வது சட்டத்தின்படி 32வது பிரிவின்படி இந்த கேஸ் உனக்கு இந்த கேஸ் வந்து எடுக்க மாட்டேன்றாங்க. ஏனென்றா அண்டைக்கு எத்தனை ஒப்ரா ஃபுட் கூப்பிட்டு காய்ச்சா கூப்பிட்டு காய்ச்ச. நான் உண்ட வீட்டை கூப்பிட்டு காய்க்கிற மாட்டா, அது மாதிரி கூப்பிட்டு காய்ச்சவங்களாடாப்பா. உனக்கு ரிஜெக்ட் வந்திருக்கு, உனக்கு நான் எழுதிட்டாரு. காரணம் சொல்லி கிடக்கடாப்பா. அதாவது வந்து அது காரணம் என்னன்னு கேட்டா, நீ உன்னுடைய நடத்த சரியில்லை. நீ வீட்டுல உள்ள படிக்க கல்யாணம் கட்டையில லவணி படம் நடத்த சரியில்லை என்னடாப்பா. நீ போய் அங்க ப்ராப்ளம் இருக்கிற விஷயங்கள் கொடுத்த நீ அந்த புருஷ அங்க எடுத்த நீ சரி அது மாட்டான். இப்ப என்னன்னு கேட்டால் உன்னுடைய விஷயம்டாப்பா அவங்களுக்கு ஒத்துது. இப்ப என்னன்னு கேட்டாலடாப்பா ஒப்ராவோட நீங்கள் டீலிங் அதை வந்து போயிடாப்பா. அதுதான் நோணும்டாப்பா விளங்கு. இப்ப போயக்க எங்களை போய் ஆக்களை கூட்டிக் கொண்டு போகணும்டாப்பா. அது உள்ளுக்கூட மாட்டாங்க, உள்ளுக்குடுவாங்க. உள்ளுக்குள்ளாட்டு நாங்க வெளியில நின்றுட்டு பாருந்தாண்டா பாதுகாப்ப. வெளியில நீங்க காசு வைப்பீங்க, காசு நான் கணக்க வைக்க போறோம். நீங்க அதுல வந்து சும்மா காசு நீங்க காசு சொல்லுவாங்க. காசு இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, உள்ளுக்குள்ள மாட்டாங்க. உள்ளுக்கு வந்தாலும் உங்களுக்கு கதைக்க நாங்க கதைக்கப்புறம் நீங்க இப்ப வந்து நீங்களே வீடு பண்றது கொடுத்துருக்கோம். நாங்க இத்தனை வரைக்குமா வேற யாரும் உங்களை நம்பி தானே நாங்களும் இருக்கிறோம். இப்ப நான் பேங்க்ல லோனும் காய்ச்சிருக்கிறோம். இப்படி ஒரு 4-5 பேர் வந்தா தான் ஒரு வீட்டை கிட்ட நாங்களும் பண்ணலாம். எங்களை இதாண்டினா நீங்க எல்லாம் வரல, நாங்க விசாம எல்லாம் ஒண்ணு. நீங்க அண்டைக்கு ஒப்ரா கூப்பிடுங்கன்னா உங்களுக்கு அடிக்க நீங்க தெளிவான உனக்கு இப்ப இந்த இதை வச்சுட்டு போ. சரியோ? நீ 1 கிழமையால வா. டேட் முடியுதுன்னு சொல்றாங்க, 21 நாள் முடியுதுன்றாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லடா, ஒரு பிரச்சனை இல்லை. டேட் முடிஞ்ச இங்க எத்தனை பேருடா இவ்வளவு டேட் பிந்தி தாண்டாப்பா. கல்யாணம் விட்டு நாடுகள் எல்லாம் வைக்கணும். அந்த அதுக்கே தாடி கட்டினோம்.
அது ஒரு பிரச்சனை. நீ போட்டு வா, நீ போட்டு வா. அது என்ன சொல்றேன்டா, அந்த கல்யாணம் கணக்க கயக்கப்படாடா, என்னோட கணக்க கயக்கப்படா. போட்டு வா, நீ போட்டு வா. அங்கால போ, அங்கால போ. அதை ஜாதி போட்டு போ, அதை ஜாதி போடு. சரி அண்ணா, ஓகே. விஷயம் தெரிஞ்சவன் போட நான் என்ன ஒன்றும் படிவா எழுத இல்லை. இது என்னன்றது இந்த கேஸ் இவன் என்ன பெரிய பக்கமா கிடக்கு. நானே எழுதின கேஸு நானே தூக்கி எறிஞ்சு விட்டா. நான் அவங்க பார்த்தேன். இப்ப நாளைக்கு அவங்க வேற போறாங்க, 2 பேர் என்ன கொல்ல போறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை செய்யறது நல்லது. ஊரடங்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பீரோ கிளீனிங் செய்து நோமலா 27வது சட்டத்தின்படி இவனு கார்டு கொடுக்கவன். ஆனா ஏன் கொடுக்க இல்லை? ஒருவேளை கொடுக்க இவன் வேண்டாம் விட்டுட்டான். சரி வேண்டாம், அது எல்லாத்தையும் அங்கே நடக்கட்டும். ஒரே ஒரு விஷயம்தான் கிடக்கு. ஆனா விஷயக்காரன் கைய வைக்காம போட்டான். எனக்கு அந்த அளவுல சந்தோஷம். வந்த நாள் முதல்ல நான் கேஸ் எழுதுறேன். இந்த நாள் வரை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். அதுல 1-2 தான் சரி வருது. ஆனா சரக்கு நான் என்ன செய்கிறது? இந்த வாடகை கட்ட வேணும், வீட்டு காய் கட்ட வேணும். அப்படிலாம் இந்த கேஸை நான் எப்படி கொண்டு போறேன்? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை எழுதுறேன். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை நானும் எழுதுகிறேன். அதில் 1-2 சரி வருகிறது, அதுவும் சறுக்கிறது. ஓ எத்தனை கேஸை எழுதிவிட்டேனே, அத்தனை கேசும் பாழா போச்சு. ஒன்றும் புரியவில்லை, ஏதோ தெரியவில்லை. ஓ ஊரில கந்தோர் வேலை செய்தேனே என்று வந்து புழுகி தள்ளினேனே. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நான் திருந்த போறேன், உழைத்து வாழ போறேன். ஓ ஊர்ல கந்தூர்ல வேலை செய்தன்னு சொல்லி வந்து இந்த கேஸ் எழுதுவோம் உனக்கட்டு. இந்த பிடிக்கின்ற வாழ்க்கையும் பாழாய். உண்மையா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ அந்த புள்ளிகள் கொண்டாடுறதை ஜட உடாண்டு இருக்கிற ஏதோ அடிச்சு வேறு எதுனட்ட கொடுத்தா டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புறது. இந்த புள்ளிகள் என்ற சாபங்கள் எங்கட சந்ததியை சும்மா விடாது. ஆகையால் எங்கேயும் பீரோக்கள் நீங்க செய்கிறதா நல்ல. இந்த கோட்டுகள் டைகள் எல்லாம் இதெல்லாம் வேஷம். என்னை பொறுத்தவரையிலே நீ அப்படி எழுதுறேன்றால் வேறு ஆட்டையும் கொடுத்து எழுதட்டு பிள்ளைகள். இதெல்லாம் வேஷம். நல்லதா செய்ய போறோம், வாழப்போம், உழைச்சி வாழப்போம். என்ன செய்யறது? நாங்கள் திருந்தி விட்டோம்.